கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் நந்தினி. நான் ஞாயிறு கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன். நான் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நான் நல்லா தான் இருப்பேன். வீட்டுக்கு போனாலே எனக்கு ரொம்ப பலவீனமாகிடும். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபந்தான் என்னை தாங்குது. ரொம்ப கஷ்டம்தான். பலவீனம் எழுந்து கூட என்னால் வீட்டு வேலை செய்ய முடியாது. அப்படி இருக்கிறப்ப அதிகாலை ஜெபத்தில் நான் டெய்லி ஒரு நாளுக்கு நான் நிற்க மாட்டேன். எனக்கு சிஸ்டருங்க காலையில் நான் பலவீனமாக படுத்து தூங்கிட்டா கூட எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க. எப்போனா ஒரு டைம் நானாக எந்திரிச்சா தான் நான் ஏஞ்சி ஃபோன் பண்ணி பேசுவேன். மற்ற டைமில் எனக்காக அவங்க கால் பண்ணுவாங்க. உடனே நான் அட்டன் பண்ணி ஒரு நாள் கூட நான் நிற்க மாட்டேன். அதிகாலை ஜெபத்தில் எவ்வளோ பலவீனம் வந்தால் கூட கர்த்தர் இந்த அதிகாலை ஜெபத்தில் எனக்கு எல்லோரும் மூலிமா சகோதரிங்க எனக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்குறாரு. அது கர்த்தருக்கு கொடான கூடிய நன்றி. அது மாத்திரம் இல்லை, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு கால் பயங்கரமான வலி. முட்டியிலேருந்து கால் வீங்கிடுச்சு. ஏற்கனவே இங்கே இயேசு கிறிஸ்து விடுதலை சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு லெஃப்ட் சைடு கால் எவ்வளோ பணம் செலவு பண்ணேன். நான் கட்டெல்லாம் கூட போட்டேன். போயிட்டு திணிலுக்கு எங்கேயுமே கேட்காம இருந்துச்சு. இந்த இயேசு கிறிஸ்து விடுதலை சபைக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இந்த கால் வலி எனக்கு சுத்தமாக இல்லை. இப்போ வரையும் இந்த கால் வலி எனக்கு சுத்தமாக கிடையாது. கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. இப்போது திடீர்னு இந்த 4 நாளுக்கு முன்னாடி எனக்கு பயங்கரமான கால் வலி இருந்துச்சு. நான் கர்த்தர்கிட்ட தான் சொன்னேன், ஏசப்பா எனக்கு பயங்கரமாக கால் வலிக்குது, என்னால் உட்கார முடியல, என்னால் எழுந்திருக்க முடியலப்பா, எனக்கு நீங்கள் பலன் தாங்கப்பா, அப்பா இந்த வலி எடுத்து போடுங்கப்பா, உண்மை விட்டால் எனக்கு யாருமே இல்லைப்பா, மனுஷன் முகத்தை பார்க்குறான், நீரும் இருதயத்தை பார்க்குறீங்க, தெய்வமே நான் மனுஷனை நம்பலை, உண்மை மட்டுமே நம்பி இருக்கிறப்பா சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட சொன்னேன். எனக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சாட்சியாக நிற்பேன்ப்பான்னு சொல்லிட்டு சொன்னேன். அதேமாதிரி கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அது கர்த்தருக்கு கொடான கூடிய நன்றி. அதிகாலை ஜெபத்தில் எனக்காக ஜெபிச்சாங்க நிறைய பேர் சிஸ்டருங்க, அவங்களுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எனக்கு 2 தங்கச்சிங்க. அதில் ஒரு தங்கச்சி சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறவர் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது 2001. மாமனார் மாமியார் கொடுமையில் மகனோட சம்பாத்தியம் ஃபுல்லாக அவங்களுக்கே வேணும்னு சொல்லிவிட்டு முதல் 7 வருஷம் பிரித்து வச்சுருந்தாங்க. டோட்டலாக அவன் கல்யாணமான நாள்லேருந்து மை மருந்து வசியம் எல்லாமே பண்ணி டோட்டலாக பிரித்து வச்சுருந்தாங்க. இந்தியாவில் வரதட்சணை கொடுமை சட்டம் கல்யாணமாகி முதல் நாள்லேருந்து அந்த 7 வருஷம் வரைக்கும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஏதாவது கணவன் மாமனார் மாமியார் எல்லாத்தையும் ஆக்ஷன் எடுப்பாங்க போலீஸ். இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த சட்டம் செத்து போனதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த முதல் 7 வருஷத்தில் சிங்கப்பூரில் என் தங்கச்சியை அப்பப்போ கூப்பிட்டு போய் இது பண்ணிவிட்டு ஒர்க் பர்மிட்டு அதிலேருந்து 2005 சிங்கப்பூரில் நிரந்தர குடியுரிமை வாங்கினதுக்கப்புறம் கணவனோட மனைவி வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தை மனைவியோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு டோட்டலாக கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் 2007 சிங்கப்பூர் போயிட்டு சேர்ந்து வாழணும்னு இது பண்ணி கேட்டதுக்கும் இது பண்ணல. எனக்கு 2008 கல்யாணம் ஆகி 10 நாளில் என் தங்கச்சியை 2 பெண் குழந்தைகளோட விரட்டி விட்டாங்க. மாமனார் மாமியார் எல்லாம் டோட்டலாக சண்டை போட்டு கம்ப்ளீட்டாக ஒருத்தரை எழுத்தா தான் பிள்ளை சூனியம் வைக்கிறதுன்னுன்றது கிடையாது. அவங்க ஒரு ஆளை அழிக்கணும், அவங்க திட்டம் பணம் சேர்க்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த இது முதல்லேருந்தே எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னோடய மனைவி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் தங்கச்சிக்காண்டி நீதி கேட்டு போராட வேண்டியதாகி போச்சு. அதாவது அவளை அட்ரஸ்ஸு திருமணமானவனே தங்கச்சியை அந்த குடும்பத்தில் சேர்த்துடுறோம். கணவன் வீட்டில் அந்த ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு எல்லாமே அங்கே தான் எல்லாமே பதுக்கி வச்சுட்டாங்க. அப்புறம் என் தங்கச்சியை எங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் சேர்த்து 2 பெண் குழந்தைகளையும் சேர்த்து நான் சென்னையில் குடும்பத்தை மாற்றி சிங்கப்பூருக்கு சட்ட போராட்டம் பண்ணி அவன் கணவனை எடுத்து தங்கச்சியை சட்ட போராட்டம் நடத்தினதில் சிங்கப்பூர் கோர்ட் முதல் பெண் குழந்தைக்கு $500, 2வது பெண் குழந்தைக்கு $500, தங்கச்சி வேலை பார்த்துட்டே போராடினதுனால $200, $1200 பணம் தரணும்னு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருச்சு. அதுதான் இப்போ முக்கியமானது. $5000 தொடர்ந்து கொடுக்காத ஒரு கணவன் $50,000 பணம் கொடுக்க சொல்லி நீதிமன்றம் கொடுத்தோடனே சும்மா அமைதியாக எந்த சத்தமும் போடாத ஒரு பெண்ணை இப்படி போராடுறாளே அண்ணனை வச்சுட்டு அப்படின்ட்டு முஸ்லீம் மாந்திரியம் மூலயமா சிங்கப்பூரில் மலேசியாவில் உள்ள வச்சு பைத்தியமாக்கி விட்டான். 2012 டோட்டலாக கம்ப்ளீட்டாக இது சிங்கப்பூர்லேருந்து நாங்கள் சைவ சமயத்தை சேர்ந்த குடும்பம் கோயில் எல்லாம் கட்டியிருக்கிறோம்.
அம்மா வழியில் ஜமீன்தார் ஃபேமிலி, அருப்புக்கோட்டையில் பெரிய சிவன் கோயில் இருக்குது. அப்பா வழியில் பிரிட்டிஷ் காலங்காலத்துலேருந்து கர்ணம் பரம்பரை, ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்துக்கு இடையில் ஒரு பிள்ளையார்குளம் கிராமம், அங்கேயும் பிள்ளையார் கோயில் கட்டியிருக்கிறோம். முதல்ல அந்த பைத்தியமாக்கினவனே 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் 15 மணி நேரம் அவள் வந்து ஒரு பைத்தியமாக இருப்பாள். மாந்திரியமும் அந்த ஆவி பேசும். அப்போது என்ன செய்கிறதுன்னு தெரியும். இங்கே வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு நண்பர் மூலயமா நான் ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன் கிண்டியில். அங்கே ஒருத்தர் டீ கொடுக்குறவர் மூலயமா கேட்டு இந்த சபைக்கு நாங்கள் முதல்ல தங்கச்சி எல்லாம் கூப்பிட்டு வந்தேன். அதாவது 2 பெண் குழந்தை, வயசான அம்மா அப்பா, ரிட்டையர்டான அப்பா, அம்மா சமையலை பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட இவளையும் ஒரு பெண் குழந்தையாக கூட்டிகிட்டு வந்து ஐயா சொல்கிறபடி எல்லாம் கேட்டு ஃபுல்லாக ஜபிக்க அந்த நசீமான்ற அந்த முஸ்லீம் மாந்திரிய ஆவி எல்லாம் வந்து அதை படிப்படியாக இவங்க சொல்கிறபடியெல்லாம் கேட்டு நல்லா ஃபுல்லாக ஒவ்வொன்றா தங்கச்சியும் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரேயர் பண்ண, நாங்களும் ப்ரேயர் பண்ண கம்ப்ளீட்டாக அந்த பேய் பில்லி சுனியம் பிசாசு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இதாகிடுச்சு. இதில் வரிசையாக நீதிமன்றம், சிங்கப்பூரில் கொடுத்த நீதிமன்றத்தில் தீர்ப்பை ஒரு 11 மாதம் வரைக்கும் கொடுத்துட்டு ஆர்எஸ் மங்கலத்துக்கு ஓடி வந்து அங்கே வீடு கட்டிட்டு ஒளிஞ்சிருந்தான். திருப்பி நான் எனக்குள்ளே என்ன இது, ஒரு மந்திரவாதி ஒரு மனுஷனை இப்படி பைத்தியமாக்க முடியும்னா அந்த மந்திரவாதத்தை ஜெயிக்கிற ஒரு தெய்வம் யார் அப்படின்னு தேட ஆரம்பித்தேன். அது பைபிள், அத்வைதம், குரான், யார் உண்மையான தெய்வம், எது மெய்யான வழி, பில்லி சூனிய மாந்திரிகம் இந்த வஞ்சக எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் போட்டி பொறாமையில் பண்ணுறத எதிர்த்து ஜெயிச்சு நமக்கு துணையாக இருக்கிறது உண்மையான தெய்வம்னு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல அதை ஃபுல்லாக பல புக்கு எல்லாம் பல சபைகள், யூடியூப்பு, மெசேஜு, பைபிள் எல்லாம் படித்து அந்த பில்லி சூனியம் எங்கெங்கே இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் ஆராய்ஞ்சு இவளை வந்து திருப்பி சிங்கப்பூர் அனுப்பி, ஏன்னா மந்திரவாதம் பண்ணிட்டான், பைத்தியமாக்கிட்டோம், அவள் வரமாட்டா அப்படின்னு கணவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அதை முறியடித்து இவளை வந்து குணப்படுத்தி இவளை திருப்பி சிங்கப்பூரில் அதே நீதிமன்றத்தில் கணவன் முன்னாடி நிப்பாட்டணும்னு வைராக்கியமாக நான் எந்த வேலைக்கும் போகாமல் என்னாலையும் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு முதலையே மாந்திரிகம் மூலயமா நான் திருப்பூர் டெக்ஸ்டைலில் 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கின ஆள், மேனேஜராக ஒரு ஃபேக்ட்ரியில், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியாளர், ஒரு ஃபேக்ட்ரியை நடத்திய ஆள். என்னையும் வேலையில் எந்த இதில் நிரந்தரமாக இருக்கக்கூடாது, 3 மாதம் 6 மாதம்னு வேலை இதாகும் அப்படின்னால இவன் என்னை டோட்டலாக எங்கள் குடும்பத்தை அழிக்கணும்னு பண்ணினது. கம்ப்ளீட்டாக இந்த இதை ஆராய்ச்சி பண்ணி இயேசுவை ஃபுல்லாக இது பண்ணி கண்டுபிடிச்சி திருப்பி சிங்கப்பூரில் நிப்பாட்டினேன். தங்கச்சியை அனுப்பி அவன் ஒளிஞ்சிருந்தான், ஃபோன் நம்பர் தெரியாமல் வேறு கம்பெனியை மாற்றி ஒளிஞ்சிருந்தான். அதை கண்டுபிடிச்சி அனுப்பி திருப்பி எல்லாம் இதான்னு மொத்தம் 5 நீதிமன்ற தீர்ப்பு, 3 சிங்கப்பூரில், 2 ராமநாதபுரத்தில். அதில் நீதிபதி தீர்ப்பு கொடுத்தது என் தங்கச்சி பேர் ஜெயந்தி, அந்த நீதிபதி பேரும் ஐசக் ஜெயந்தி. அவங்க கரெக்டாக நீ ஒரு கணவனாகவும் இல்லாமல் ஒரு தந்தையாகவும் இல்லாமல் குடும்பத்தை பராமரிக்காமல் ஓடிட்டுருக்க, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, சேர்ந்து வாழணும்னு. ஆனாலும் அந்த மாப்பிள்ளையோட 2 தம்பிங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. இவங்க பண்ணின பில்லி சூனியம்லாம் இங்கே வந்து எல்லாம் ப்ரேயர் பண்ண அவங்களுக்கு அங்கங்கே யார் யார் அந்த இதை பண்ணால் திருப்பி அடித்து இறந்து போயிட்டாங்க எல்லாம். அப்போது அவங்க சைடு வீழ்ச்சி, நாங்கள் இங்கே இயேசுக்குள்ளே பலப்பட அந்த இது ஃபுல்லாக அவங்க எதிரிகள் ஆள் சாக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இது இருக்கிறப்போ இந்த 2வது குழந்தை, பெண் குழந்தை என் தங்கச்சிக்கு பிறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி மாந்திரிகம் பண்ணியிருந்தாங்க. அப்போது அந்த ஆள்கிட்ட போய் கர்த்தரே பேசியிருக்கிறார், இனிமேல் நீ ஜெயந்தி குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணினேன்னா உன் மகனை ஏற்கனவே தூக்கிட்டேன், இன்னொரு மகனும் செத்து போயிடுவான், நீயும் உயிரோடு இருக்க மாட்டேன்னு கர்த்தர் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஃபுல்லாக அவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டு, ஆள்கள் இறப்பு, கால் முடமாக்கம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் ஆள் இறந்து இதாகிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2019 தங்கச்சிக்குள்ளே இருந்த எல்லா இதுவும் மருந்து இதெல்லாம் இதாக இருந்தது, ஃபுல்லாக பல இதில் ப்ரேயர் பண்ணி இதான் ரத்த வாந்தி எடுத்து எல்லாம் கம்ப்ளீட்டாக சரியாகி இப்போ கணவனோட சேர்ந்து வாழ்கிறா. ஆர்எஸ் மங்கலத்தில், அந்த ஆர்எஸ் மங்கலத்தில் 1.5 வருஷம் இருந்து கர்த்தரே சொல்லி அங்கேயே நீ 1.5 வருஷம் இருப்ப, அதுக்கப்புறம் திருப்பி போயிடுவேன்ட்டு திருப்பி சென்னைக்கு வந்து இப்போ காட்டுப்பாக்கத்தில் தங்கச்சி இருந்து ஊழியம் பண்ணிகிட்ருக்கா, கணவனும் சேர்ந்து இதாக இருக்கிறாங்க. என்னோடய வாழ்க்கை இந்த ஆராய்ச்சி, இந்த இதில் உண்மையான தெய்வம் யார்,
எப்படி இதில் வந்து மக்கள் விடுதலை பெற முடியும் அப்படின்றது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதாகிடுச்சு. இப்போ தான் வந்து தங்கச்சி வீட்டை பார்த்துட்டு அப்படியே ஐயாவும் பார்த்து சாட்சி சொல்லிட்டு போயிடலான்ட்டு நான் வந்தேன். இப்போ அவங்க முழுசாக தங்கச்சி தீர்க்க தரிசனமாக ஊழியங்கள் சொல்கிறா. வெளிப்பாடு எல்லாம் வந்து அங்கே வீட்டிலையே ஒரு வில்லான்றனால பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 மாடி கட்டிடத்தில் வச்சு ப்ரேயர் நடத்தி இது பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இருக்கிறாங்க. மூத்த பிள்ளை எம்எஸ்சி சைக்காலஜி பெங்களூரில் செகண்ட் இயர் படிக்கிறா. இளைய பிள்ளை 12 படிக்கிறா இங்கே ஸ்கூலில். இப்போ அவங்க வந்து உள்ளூரில் இருக்கிற வீடு, ராமநாதபுரத்தில் உள்ள வீடு, ஆர்எஸ் மங்கலத்தில் உள்ள வீடு, நிலம், இதுக்காண்டி சொத்துக்களுக்காக திருப்பியும் இந்த மாந்திரியத்தில் அவங்க 2 தம்பிங்க, தம்பி பொண்டாட்டி ஆள்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் எல்லா தடைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து கணவன் மனைவியாக பிள்ளைகளாக சேர்ந்து நல்லா இருக்கிறாங்க. இந்த சபை வந்து முக்கியமாக விடுதலை, இயேசு விடுவிக்கிறார் விடுதலை சபைன்றது உண்மை தான். நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையாக இந்த சபைக்கு வந்து ஐயா சொல்கிறத கேட்டு கரெக்டாக ப்ரேயர் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு பண்ணுனா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் முடிவு வந்து கர்த்தர் வந்து ஜெயத்தை தந்து குணமாக்கி, எவ்வளோ பிரிவினவாதம் யார் பண்ணாலும் அதை முழு சுகம் திருப்பி மீண்டும் கிடைக்கும். இந்த இதில் யார் எதிர்த்து என்னென்ன பண்ணினாலும் அது அவங்களுக்கே திரும்பும்னு நான் வந்து கண்கூட எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் உண்மையானது. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். யாரெல்லாம் பலவிதமான காரியத்தில் தோய்ந்து போய் வந்திருக்கிறீங்க, சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க, அவங்களெல்லாம் கர்த்தருடைய இந்த நாளில் உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன பண்ண போகிறாருன்னா நிரப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் விடாய்த்து போய் வந்திருக்கிறதை கர்த்தர் அறிவார். நான் இங்கே தான் இந்த பிரசங்கத்தை நான் வந்து எடுத்தேன். அப்பொழுது அந்த சகோதரன் ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்கதானே என் அன்பு சகோதரன், அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை வைத்து உபத்திரவம் என்று சொல்லி தான் நான் நேற்று பிரசங்கத்தை எடுத்தேன். ஆனாலும் இந்த நாளில் அவருடைய சாட்சியை சொல்லும் போது இன்றைக்கி எத்தனையோ பேர் அவங்கள போல நாம் விடாய்த்து வந்திருக்கிறோம். தன் தங்கச்சிக்காக உதவி செய்ய போய் செல்ஃபோன் யாருது? தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அங்கே இருக்கிறதானே சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிறதானே வலிமையான மந்திரத்தை வைத்து இவங்களை அழிக்கணும், தன்னுடைய சகோதரிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்யப்பட்ட மந்திரம். ஆனால் மந்திரத்தை மேற்கொள்ள ஒருவர் இருக்கிறாரா என்று சொல்லி அந்த ஆத்துமா என்ன பண்ணுது? விடாய்த்து ஆராயுது. இப்படி மந்திரத்து நிமித்தமாக நம்மளையும் பைத்தியமாக்கிட்டான். தங்கச்சியுடைய வாழ்க்கையும் இப்படி சின்னமன்னம் ஆயிடுச்சு. தங்கச்சிக்கு 2 பெண் பிள்ளை இருக்குது. அந்த பெண் பிள்ளைகளை எப்படி எதிர்காலம் என்ன ஆக போகுது? மாதம் 5000 ரூபாய் கொடுக்க மாட்டானே பிள்ளையை பெற்றெடுத்துட்டு அப்படின்னு சொல்லி சிங்கப்பூரில் இருக்கிறதான அவங்க தங்கச்சிக்காக அண்ணன் எடுத்த பிரயாசங்கள் மந்திரம் அவர் பக்கம் திரும்பினது. ஆமென். அல்லேலூயா. தேவன் எதுவுமே நன்மைக்கு எதுவாக செய்வார். அது ஆரம்பத்தில் நமக்கு தெரியாது, ஆரம்பத்தில் அது தெரியாது. ஆனால் அது முடிவில் தான் அது சம்பூர்ணமாய் விளங்கும். ஆமென். அவங்க ஒரு சைவம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில், சடங்காச்சாரத்தில் வளர்ந்ததான ஒரு குடும்பம். அப்படிப்பட்டதான ஒரு குடும்பத்திலிருந்து தேவன் பக்தியுள்ள ஜனங்களை தமக்கென்று என்ன பண்ணுறாரா? தெரிந்து கொண்டார். அப்போ இந்த குடும்பத்தை கர்த்தர் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? தெரிந்து கொள்றதுக்கு என்ன வழி? வேறு மாதிரி அவங்கள போயிட்டு இயேசு உங்களை நேசிக்கிறார், ஏசப்பா அவங்கள அன்பாக இருக்கிறாரு, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, சான்ஸே கிடையாது. ஏன்னா நமக்கு இருக்குது ஒரு ஏசப்பா, அவங்களுக்கு 303 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் 303 கோடி தேவர்கள் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ண முடியல? நன்மை செய்ய முடியவில்லை. அங்கலாய்க்கிறாங்க.
அந்த ஆத்மா விடாய்த்து போய்னா அதுக்கு சரியான தமிழ் சொல் என்ன சொல்லலாம்? களைத்து போய், களைப்பு. அலைந்து பார்த்துனாச்சு களைத்து போகிறாங்க, களைப்பாக இருக்கிறாங்க. அந்த களைத்து போயிருக்கிற அந்த களைப்பாக இருக்கிற அந்த விடாய்த்து போயிருக்கிறதானே அந்த குடும்பத்திற்கு நன்மை செய்ய ஒரு தேவர் கூட வரலை. அதற்காக எவ்வளோலாம் அவங்க அதை ஆராதித்திருப்பாங்க, அதை வழிபட்டிருப்பாங்க, அதை பூஜை பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ காரியங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் தன்னை நம்பி இருக்கிறதான குடும்பத்திற்கு அதை என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. கடந்த நாட்களில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம், கல்லையும் மரத்தையும் பார்த்து என்னை பெற்றாயா அப்படின்னு பார்த்தோம். கல் நம்மளை பெக்காடு. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அநேகர் எதை பார்த்து நின்றுருக்கிறாங்க? கல்லும் மண்ணும் மரத்தையும் பார்த்து. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்லும் நம்மளை பெற்றெடுக்கலை, அது நமக்கு தாயாகவும் இருக்க முடியாது. ஆமென். மரத்தை பார்த்து என்னை பெற்றாயா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் இன்றைக்கி எத்தனை பேர் மரம் செடி கொடிகள் அப்படி அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனாலும் இதிலேருந்து எப்படியாவது ஜெயம் பெறணும். அப்போ எத்தனை தெய்வத்தை அவங்க கும்பிட்டுருப்பாங்க, எத்தனை தெய்வத்தை விரதம் இருந்து கூப்பிட்டுருப்பாங்க, கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, கோவிலாக சுற்றி இருப்பாங்க, தண்ணி தலைமையில் ஊற்றிக்கிட்டு ஈரத்துணியோடு கோவிலை சுற்றி இருப்பாங்க, பல பரிகாரங்களை செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஆத்மாவுக்கு எப்படி இருக்குது? விடாய்த்து தான் இருக்குது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இப்படி விடாய்த்து போயிருந்து தானே இந்த ஆத்மாவை படிங்க எடுத்து எரோமியா 2:26. திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து, மரத்தை பார்த்து நீ என் தகப்பனும் என்றும், கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும், அவர்கள் ராஜாக்களும், அவர்கள் பிரபுக்களும், அவர்கள் ஆசாரியர்களும், அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். எப்பொழுதெல்லாம் நீங்க மரத்தையோ ஒருவேளை கல்லையோ மண்ணையோ எந்த வெங்கலமாக இருக்கட்டும், எந்த விக்கிரகமாக இருக்கட்டும், நீங்கள் அதை பார்த்து பேசுனா அது உங்களை பெற்றெடுக்கலை, அது உனக்கு தகப்பனாக இருக்க முடியாது, அது ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் முடிவில் அப்படியே நம்பி இருப்பீங்கன்னா அந்த முடிவு என்ன உண்டாக்குன்னா வெட்கத்தை கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்? வெட்கத்தையும் அவமானத்தையும் கொண்டு வரும் என்றது அது யாராக இருந்தாலும் சரி, அவன் தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், அவன் யாராக இருந்தாலும் சரி, பிரபுக்களாக இருக்கட்டும், ராஜாக்களாக இருக்கட்டும், எத்தனை பேர் வெட்கப்பட்டு போனாங்க யோசித்து பாருங்கள். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ அரசியல்வாதிகள் அதெல்லாம் நம்பித்தான் இருக்கிறாங்க, ஆனால் அது அவங்களுக்கு ஜெயத்தை தராது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ராஜபாளையத்திலிருந்து ஒரு சாட்சி கொடுக்க கர்த்தர் கொண்டு வந்தார். அந்த சாட்சி எங்கே நடந்தது? சிங்கப்பூரில் நடந்தது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அநேக வருடங்களுக்கு பிறகு அவரை நான் இந்த நாளில் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் சாட்சியாக ஒருவேளை இந்த வசனத்துக்காகவோ கர்த்தர் அவரை கொண்டு வந்திருக்கலாம். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஒருவேளை அநேகர் நீங்கள் விடாய்த்து போய் சோர்ந்து போய் இங்கே வந்திருக்கலாம். கிறிஸ்துவே அறியாத, முன்னும் பின்னும் சபைக்கு போகாத ஒரு குடும்பம் கர்த்தர் அவங்களை அந்த விடாய்த்து போயிருந்ததான இந்த ஆத்மாவை கர்த்தர் விடுதலையாக்குறது உண்மையானால், இன்றைக்கு நீங்கள் பல காரியத்தில் நீங்கள் அலைந்து திரிந்து களைத்து போய் களைப்பாய் விடாய்த்த சிந்தையோடு நீங்கள் வந்திருக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் அநேக சபைக்கு போய் ஜெயம் பெறாமல் இங்கே வந்திருப்பீங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் தேவனானால் எனக்குரிய கனம் நீங்கள் கனம் பண்ண கற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நீ விடாய்த்து போய் வந்திருந்தாலும் உன் ஆத்மாவை தேவன் சம்பூர்ணமாக்குவார். நீ தோய்ந்து போய்ந்து வந்திருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிரப்புவார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி வரையும் தலையிலேருந்து முக்காடு கீழே இறங்கவே கூடாது.
எந்த சூழ்நிலையும் உங்கள் முக்காடு கீழே இறங்கக்கூடாது. நான் அடிக்கடிக்கு உங்களை ஞாபகப்படுத்தும், அதனால் கோச்சுக்காதீங்க. ஏனென்றால் நம்முடைய தேவன் பெரியவர். ஆமென். எங்கே கிடைக்காத ஒரு விடுதலை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். முதலாவது நாம் தேவனை கனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வாசிக்கலாம் யோபு 22:7 வாசிக்கலாம். யோபு 22:7. விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும், விடாய்த்துக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும், பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர். பசித்தவனுக்கு போஜனம் கொடாமல் போனீர். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, விடாய்த்து தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்காமல், அப்போ அந்த களைத்து போய் அந்த மூச்சு வாங்கிட்டு அப்படி வருகிறதான அந்த விடாய்த்து போயிருக்கிற அந்த ஆத்மா முதலாவது என்ன எதிர்பார்க்குது? சாப்பாடா? தண்ணீர். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அதுதான் பக்தன் யோபு சொல்லுகிறார். விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ரொம்ப களைத்து போய் நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் மனைவியோ இல்லை உங்களுடைய அம்மாவோ யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அந்த களைத்து போய் வந்து நீங்கள் சேரில் அப்படி உட்காரும் போது, சோபாவில் உட்காரும் போது, உங்களுக்கு அவங்க தண்ணி குடிக்கும் போது, அந்த கொண்டு வந்து கொடுக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். ஆமென். ஆனால் நீங்கள் அது விடாய்த்து போய் வரும்போது உங்களுக்கு தண்ணீர் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். அப்படி தான் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வண்ணாந்தரத்தில் ஒரு பிள்ளை அங்கே விடாய்த்திருக்கு. அவன் யாரு? ஆகாருடைய மகன் இஸ்மவேல். அப்போ அவன் அங்கே என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? அவன் விடாய்த்து போயிருக்கிறான். கையில் இருந்து எல்லாமே செலவழிந்து போனது, எல்லாம் குடிச்சு காலியாயிடுச்சு, சாப்பிட்டு காலியாயிடுச்சு. அப்பா கொடுத்த ஆபிரகாம் கொடுத்த அமைச்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, வழியிலேயே முடிஞ்சிச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு தாகம் உண்டாகும். ஆமென். இப்போ அந்த தாகத்திற்கு தன்னுடைய தாய் தன் பிள்ளையை கையில் கூட்டிகிட்டு வருது. அம்மா அம்மா எனக்கு தண்ணி எடுக்கு, தாகம் கொடுக்குமா, எனக்கு தண்ணி வேணுமா, எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தாகம் எடுக்குதுமான்னு அப்படி அந்த பிள்ளை தொடர்ந்து சொல்ல 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 அந்த தாயுடைய ஆத்மா எவ்வளோ விடாய்த்திருக்கும் பாருங்க. அது ஒரு வனாந்திரம். யாருக்கிட்டுமே போய் தாகத்துக்கு தண்ணி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் விடாய்த்து போய் கடைசியாக என்ன பண்ணிட்டான்? தாகத்துக்கு என்ன பண்ணிட்டான்? அழ ஆரம்பிச்சிட்டான். அப்போ அழ ஆரம்பிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய அழுகிறதை தன் தாயால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, சகிக்க முடியவில்லை. அழுது அழுது தொண்டை கட்டி என்ன ஆகிடும்? குழந்தை சாகும். நாக்கெல்லாம் வறண்டுடும், தொண்டெல்லாம் வறட்சியாக மாறிடும். அந்த குழந்தை சாக போகிற நிலவரத்தில் தன் தாயால் அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 10 மாதத்தை வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்த அந்த பிள்ளை, ஒரு பக்கம் கணவன் என்ற ஆபிரகாம் வீட்டை விட்டு தள்ளி விட்டுட்டாரு. சரி, தன் பிள்ளையை வைத்துக்கொண்டு எப்படியாவது எதிர்காலத்தில் வாழ்ந்துடலாம் என்று பிள்ளை மேலே ஒரு நம்பிக்கை. பிள்ளை அப்பா நம்மளை விட்டுட்டாலும் அம்மா நம்மளுக்கு கூட இருப்பாங்க, அம்மா நம்மளை பார்த்து கொள்வாங்க, அந்த சிந்தனையோடு ஒருவேளை அம்மா கையை பிடிச்சி அவன் வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அநேக காரியத்தில் விடாய்த்து வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இப்போ இந்த இஸ்மவேல் இந்த வனாந்தத்தில் அவன் விடாய்த்து இருக்கிறான். அவனுக்கு தண்ணி தேவைப்படுது. இப்போது அவனுக்கு தண்ணீர் கிடைக்கல. ஆனாலும் தகப்பனும் கைவிட்டாச்சு, தாயும் தூரமாய் விட்டுட்டு போயிட்டா. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, தாய் மறந்தாலும் அவர் உங்களை மறப்பதில்லை. உனக்கு என்ன தேவை என்பதை என் தேவன் உன்னோடு கூட இருந்து உனக்கு உதவி செய்கிறது தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நாம் பலவிதமான காரியத்தில் விடாய்த்து வந்திருக்கிறோம். ஆமென். தவிக்கிற அந்த நாக்குக்கு தேவன் என்ன கொடுத்தாரு? தண்ணீரை கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார். பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஏன் அந்த பிள்ளை எதுக்காக ஏங்குது? தண்ணிக்காக. நாக்கு வறண்டு போகுது, தண்ணீருக்காக.
இப்போ அந்த ஆத்துமா என்னவா இருக்குது? விடாய்த்து போயிருக்கு. ஆமென், அல்லேலூயா. அதுதான் இங்கே பக்தன் யோபு சொல்லுகிறார். விடாய்த்தவனுக்கு என்ன உண்டாது? தாகத்துக்கு தண்ணீர் கொடாமல். இன்னைக்கு அநேக தாகத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், பலவிதமான தாகத்தோடு. அந்த தாகத்துக்கு யாராலும் உங்களுக்கு கொடுக்க முடியாத இருக்கலாம். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். எழுத்துப்பூர்வமான தண்ணி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்குது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பொது கிணறு இருக்கும். அந்த பொது கிணத்துல தான் போய் தண்ணி எடுப்பாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பம்பு கையில் அடிக்கிறதான அந்த பம்பில் தண்ணி அடித்து தண்ணி எடுப்பாங்க. இப்போது வீட்டுக்கு அரசாங்கம் என்ன பண்ணிச்சு? ஃப்ரீயாக தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அந்த தண்ணி பிடிச்சிட்டு வரதுக்கு அதுக்காக பிரயாசப்படுவாங்க. நான்லாம் அப்படி சின்ன வயசில் அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நாங்கள் கடந்து போயிருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். எத்தனை பேர் நீங்கள் அப்படி கடந்து போய் விவசாயங்களில் போயிட்டு அந்த பொது கணத்தில், கிராமங்களில் பொது கணத்தில் அப்படிலாம் வச்சுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் மூடிட்டு இன்றைக்கி வீடு ஆக்கிட்டாங்க, எல்லாத்தையும் அபகரிச்சிட்டாங்க. ஆனாலும் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தாகத்திற்கு தண்ணி ரொம்ப தேவை. இன்றைக்கி நீங்கள் எழுத்துப்பூர்வமான தண்ணி ஈஸியாக கிடைச்சிடும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்கு உங்களுக்கு தடையாக இருக்குது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். விடாய்த்தது, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அங்கே யோபுக்கு கிடைக்காம இருந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி அநேக கேஸ் பெண்டிங்கில் இருக்கலாம். நீங்கள் கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமா நீங்கள் அப்படியே அலைந்து போய் விடாய்த்து வந்திருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகிறார், உங்களுடைய வழக்குகளை கொண்டு வாருங்கள், நான் உனக்காக என்ன பண்ணுவேன்? வழக்காடுவேன். உங்களை பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அவர் அட்வொகேட்டாக இருக்கிறார். அவர் யார்? நீதிபதிக்கு நீதிபதியாய் வெளிப்படுவார். அவர் வழக்காடியோடு என்ன பண்ணுறாரு? வழக்காடுவார். அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஒரு வேளை பலவிதமான காரியத்தில் நீங்கள் விடாய்த்து போய் வந்திருக்கலாம். ஒரு வேளை தேவனுடைய பிள்ளைகளை சுகத்திற்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்கி விடாய்த்து போய் அப்படியே களைத்து போய், வாமா போலனா இருமா, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, களைப்பாக இருக்குது, கொஞ்சம் உட்காந்துட்டு வரேன். அது எதை காட்டுதுன்னா விடாய்த்ததை காட்டுகிறது. அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி தான் 12 வருடமாக ஒரு சகோதரி, அவங்க பேர் போடலை, ஆனால் பெரும்பாலும் ஸ்திரீன்னு போட்டிருக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க 12 வருடமாக சுகத்துக்காக அலையிறாங்க, திரியிறாங்க, பணத்தை செலவிடுகிறாங்க, விடாய்த்து போயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் கிடையாது, சபைக்கு போனவங்க கிடையாது, முதல் முறை கேள்விப்படுறாங்க. ஆனாலும் இப்போ அவங்க சுகத்திற்கு என்ன பண்ணுறாங்க? விடாய்த்து போயிருக்கிறாங்க. சுகம் கிடைக்கலன்ற விடாய்த்து போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலவரத்தில் தான் தேவனுடைய பிள்ளைகளை, அந்த விடாய்த்து போயிருக்கிற அந்த ஆத்துமாவுக்கு தேவன் சுகத்தை கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டோட என்ன கிடைத்தது? சுகம் கிடைத்தது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் தாமே நம்மளை பலப்படுத்துவாராக. அதுக்கடுத்தது கானா ஒரு கல்யாணத்தில் அங்கேயும் இருந்த திராட்சரசம் எல்லாமே செலவழிந்து போனது. திராட்சரசம் குறைவு ஏற்பட்டது. அது பிறகு அந்த குறைவும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போது அந்த இடத்துல என்ன உண்டாகுது? அங்கே ஒரு விடாய்த்து. இப்போது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே சோர்ந்து போய் ஒரு களைத்து போன நிலவரத்தில், இப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் எல்லாருக்கும் முன்னாடி நம்மளுக்கு அவமானம் உண்டாயிடுமா? இவ்வளோ செலவு பண்ணோம், கடைசி பந்தியில் திராட்சரசம் குறைஞ்சி போச்சு. இப்போ அந்த ஆத்மா என்ன? விடாய்த்து இருக்குது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை, அந்த விடாய்த்து போன அந்த திராட்சரசம் கிடைக்காமல், தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தாகத்திற்கு பசிக்கும் தண்ணீர் கிடைக்காமல் போனது போல, பக்தன் யோபு சொன்னது போல, திருமண வீட்டில் காணா ஒரு கல்யாணத்தில் பார்க்கும்போது அங்கே விடாய்த்து போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இயேசுவை தேடி வந்தாங்க. ஏசப்பா, ஒரே ஒரு காரியம், அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி மொண்டு கொடுக்குன்னு சொன்னார்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன காரியத்தில் இன்னைக்கு நீங்கள் விடாய்த்து வந்திருந்தாலும் கர்த்தர் அதெல்லாம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிரப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் அண்ணால போல விடாய்த்து வந்திருக்கலாம். அண்ணால கூட என்ன இல்லை, குழந்தை இல்லாமல் அநேக வார்த்தையினால் அவள் மனமுடைந்து போய் அவள் விடாய்த்து போய் எங்கே வந்தாள்? தேவ சமூகத்துக்கு வந்தாள். அப்போ அவளுடைய விடாய்த்து வந்ததானே, ஐயோ அவளுக்கு ஒரு பிள்ளைகள் என்பதை கர்த்தர் அறிந்தார். ஆனால் எங்கே வர வேண்டும்? தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அந்த விடாய்த்து வந்து தான் அந்த ஆத்மாவை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? குழந்தை கொடுத்து அந்த குழந்தை என்ன பண்ணுறாரு? உருவாக்கினார். தாயின் வயிற்றில் உருவாக்கினார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை என்ன காரியத்தில் நீங்கள் விடாய்த்து வந்திருக்கிறீங்க என்பதை தேவன் அறிவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். Her address: Jesus Christ Deliverance Church, number 2/101, Tiruvallur Street, Tirthankarayambattu, Red Hills, Chennai 600052. Contact Pastor J. Daniel Jabasilan 9940 487775 and 9941 487775. எங்கள் முகவரி இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபை, எண் 2/101, திருவள்ளுவர் தெரு, தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ், சென்னை 6052. மேலும் தொடர்புக்கு பாஸ்டர் ஜே டேனியல் ஜபசிலன் 9940487775 மற்றும் 9941487775.